கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வசனம் சொல்கிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றக்கூடிய ஒரே தெய்வம் நம் இயேசு மட்டுமே. துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி நம் ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்தில் உங்கள் வருத்தங்களை எல்லாம் அவர் பாதத்தில் வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகள், மனதில் உள்ள பாரத்தை எல்லாம் அவர் பாதத்தில் கொட்டி விடுங்கள். கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களே, இதோ உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் நேரம் வந்துவிட்டது. நம்புங்கள், விசுவசிங்கள். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற கர்த்தரால் மட்டுமே கூடும். அவர் உங்களோடு இருந்தால் கவலை இல்லை, கஷ்டமில்லை, வியாதி இல்லை, வருத்தம் இல்லை, எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்து கொள்ளுவார். சந்தோஷம் மட்டுமே உங்கள் இருதயத்தில் இருக்கும். ஏனென்றால் உங்கள் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். அனுதினமும் உங்களை வழி நடத்துவார். சமாதானம் உங்களுக்கு இருக்கும். ஒரு குறைவும் இல்லாதபடி கர்த்தர் உங்களை பார்த்து கொள்வார். கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் தருவார், பலப்படுத்துவார், ஞானத்தை தருவார், செம்மையான வழிகளிலே நடத்துவார். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். நொறுங்குட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகின்றார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம்மேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய்